1958 நான் சொல்றதெல்லாம் நடந்த நிகழ்ச்சிகள். 1958 தேவகோட்டையிலே ஒரு மகாநாடு, சிவபூஜகர்கள் மகாநாடு. 108 பேர் சிவபூஜை பண்றவங்க வந்து உட்கார்ந்து இருக்காங்க. மகாநாடு நடக்கிறது. பழனியில இருந்து ஈசான சிவாச்சாரிய சுவாமிகள் அப்படின்னு ஒரு பெரியவர் வந்து தலைமை தாங்குகிறார். இந்த ஈசான சிவாச்சாரிய சுவாமிகள் யார் தெரியுமா? யாழ்ப்பாணத்து நல்லூர் ஆறுமுக நாவலர், அவருடைய மாணவர் காசிவாசி செந்தில்நாத ஐயர், அவருடைய மாணவர் ஈசான சிவாச்சாரிய சுவாமிகள். தமிழிலே நல்ல பாண்டித்யம் உள்ளவர், வடமொழி ரொம்ப தெரிந்தவர், திருமுறைகள் அருமையா பாடுவார் ஈசான சிவாச்சாரிய சுவாமிகள். பக்கத்திலே தமிழ்கடல் ராய சொக்கலிங்கனார் அவர்கள் 1900 பிறந்தவர். நான் சொல்றது 1958. தமிழ்கடல் ராயசோவுக்கு 58 வயசு அப்ப கிட்டத்தட்ட. அப்போ தமிழ்கடல் ராயசோ ஐயா என்ன சொன்னார்? ஒவ்வொருத்தரும் உபதேசம் கேட்கணும். ஆண்டவன் திருவடியை சேர வேண்டுமானால் அதுக்கு ஒரு பாஸ்போர்ட் இருக்கு. ஆண்டவனை அடைகிறதுக்கு ஒரு பாஸ்போர்ட், அஞ்செழுத்து உபதேசம். இந்த அஞ்செழுத்து உபதேசம் நான் இதுவரை பெறவே இல்லை. அவர் சொல்ற தமிழ்கடல் ராய சொக்கலிங்கனார், அவரை பத்தி அடுத்தாப்புல சொல்றேன். அப்ப என்ன சொல்றார்? நாளைக்கு காலையில நான் உபதேசம் கேட்டுக்கொள்ள போகிறேன். பெரிய சுதந்திர போராட்ட வீரர். அவர் வீட்டுக்கு மகாத்மா காந்தி 2 முறை வந்தார். அப்ப அவர் எவ்வளவு பெரிய ஆளுன்னு கண்டுபிடிச்சுக்கிடுங்க. அமராவதி புதூர்னு ஒரு சின்ன கிராமம். தமிழ்கடல் ராய சொக்கலிங்கனார் அங்க சொந்த ஊரு வாழ்ந்தார். மகாத்மா காந்தி 2 முறை அந்த ஊருக்கு வந்து அவர் வீட்டுல சாப்பிட்டு போறார். அவர் சொல்றார், எனக்கு 58 வயசு, இதுவரைக்கும் ஆளும் கிடைக்கல, நாளும் கிடைக்கல, இடமும் கிடைக்கல. எதுக்கு? உபதேசம் வாங்கிக்கிறதுக்கு. அஞ்செழுத்து மந்திரத்தை குருநாதன் மூலம் உபதேசம் பெற்றுக் கொண்டால் மனசுல ஒரு புது வாழ்க்கை உருவாகும். இதெல்லாம் சத்தியம். நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம என சொன்னேனா பெற்றேனா? சொன்னேன் இல்ல, குருநாதன் கொடுக்க நான் பெற்றுக்கொண்டேன். நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன். தமிழ்கடல் சொல்றார், எனக்கு நாளும் கிடைக்கல, ஆளும் கிடைக்கல, இடமும் கிடைக்கல. நாளைக்கு காலையில நாள் கிடைச்சிருக்கு. அது என்ன? நான் சொல்றது எந்த வருஷம் ஞாபகம் இருக்கா? 1958 டிசம்பர் மாசம். என் கணக்கு சரியா இருந்தா 25ஆம் தேதி. என்ன சார் இவ்வளவு ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு கேட்கிறீங்களா? அதுக்கு ஒரு காரணம் உண்டு. என்ன சொல்றார்? நாளைக்கு காலையில நான் உபதேசம் பெற்றுக் கொள்ள போகிறேன். ஈசான சிவாச்சாரிய சுவாமிகள்னு ஒரு ஆள் கிடைச்சிருக்கார், குருநாதர். 2வது நாளைக்கு நாள் என்ன நாள்? மார்கழி மாசம், திருவாதிரை தரிசனம், மார்கழி பௌர்ணமி. மாணிக்கவாசக சுவாமிக்கு குருந்த மரத்தின் கீழ் எம்பெருமான் உபதேசம் பண்ணின நாள் மார்கழி மாசம், திருவாதிரை தரிசனம் எனக்கு கிடைச்சிருக்கு. நாளைக்கு ஆளும் கிடைச்சிருக்கு, நாடும் கிடைச்சிருக்கு, இடமும் கிடைச்சிருக்கு. எது இடம்? நாங்க பக்தர் எல்லாம் பார்மேல் சிவபுரம் போல் கொண்டாடும் உத்தரதோஷ மங்கையில நாளைக்கு நான் உபதேசம் வாங்கிக்க போறேன். 58 வருஷம் காத்து கிடந்தவர். இடம் கிடைக்கல, ஆள் கிடைக்கல, நாள் கிடைக்கல. காந்தி காத பாடியவர், பரம பக்தர். தேவார திருவாசகத்துல 10,000 பாட்டுக்கு மேல மொத்தத்துல பாடம் பண்ணவர். தேவாரமே 8,000 சொச்சம் பாட்டு தான் கிடைச்சிருக்கு. மொத்தத்துல திருமுறைகள், திருவிளையாடல் புராணம், பெரிய புராணம். ஒன்னு சொல்லவா? ராமநாத சேதுபதி நம்ம மகாராணியினுடைய தந்தையார். ராமநாதபுரத்திலே அந்த சமஸ்தானம், அங்கே தமிழ்கடல் ராயசோ ஐயாவை கூப்பிட்டு உட்கார வச்சு நிறைய பேச வச்சு சேதுபதி மகாராஜா ஒரு திண்ட பக்கத்துல வச்சுட்டு உட்கார்ந்து இருப்பார். 1967, 68
பாண்டித்துரை தேவர் நூற்றாண்டு விழா. பாலவனத்தன் ஜமீன் பாண்டித்துரை தேவர், மறக்க முடியாது. அந்த தமிழ்கடல் ராய சொக்கலிங்கனார். இதோட இன்னும் ஒண்ணு சொல்லிடவா, நல்லா கேட்கிறீங்கல்ல. சேதுபதி மகாராஜா எங்களை எல்லாம் கூப்பிட்டு அங்க தங்க வச்சிருந்தார். ஒரு நாள் மகாராஜா வந்து தமிழ்கடல் ராய சோட்ட கேட்கிறார், நீங்க பக்கத்தில் எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போகணும்னா நம்ம காரை எடுத்துக்கிட்டு போயிட்டு வாங்க. தமிழ்கடல் சொல்றார், நயினார் கோயிலுக்கு போகணும். இங்க ஒரு திருத்தலம் இருக்கு, நயினார் கோயில்னு தெரியுமா? அருமை. உங்களுக்கு சொல்ற, நீங்க அதை ஆட்சி பண்றவங்க, பெரிய புண்ணியம் உங்களுக்கு. 7 ஜென்மத்து புண்ணியம் இருந்தா தான் இத்தனை சமஸ்தானங்களை வச்சு ஆட்சி பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். நயினார் கோயிலுக்கு போகணும். மகாராஜா உடனே காரை அனுப்பிச்சுட்டார். நாங்க ஒரு 4 பேர், பின்னால 3 பேரு, முன்னால தமிழ்கடல் ராய சொக்கலிங்கனார் போயிட்டு இருக்கோம். வழியில ஒரு தென்னந்தோப்பு. இப்ப இந்த பாதையெல்லாம் போட்டதுனால ஒண்ணும் தெரியல. அந்த காலம் தோப்பு கிட்ட வர்றோம், இவ்வளவு பெரிய அறிவாள் வச்சுக்கிட்டு ஒரு ஆள் அதை ஓங்கிக்கிட்டு காரை நிறுத்தறான். உங்களுக்கு எப்படி இருக்கும்? அறிவாளோட வந்து நிற்கிறானே, கருப்பண்ணசாமி மாதிரி இருக்கே, என்னமோ தெரியலையே, என்ன பண்ணுவான்னு புரியலையே, பயந்து போனோம். டிரைவர் காரை நிறுத்திவிட்டார். காரு மகாராஜாவுடைய கார், மறக்காதீங்க. நிறுத்தின உடனே தமிழ்கடல் முன்னால் உட்கார்ந்து இருக்கார், பழுத்த பலம். அந்த அறிவாள் வச்சிருந்தான் பாருங்க, பக்கத்துல வந்தான், ஒரு கும்பிடு போட்டான். எங்களுக்கு பாதி குசிறு வந்துச்சு. நல்ல வேளை கும்பிடுறான், ஒன்றும் பண்ண மாட்டான். சாமி, இது மகாராஜா விட்டு காரு, நீங்க அதுல வர்றீங்க, இந்த தென்னந்தோப்பில இருந்து ஆளுக்கு 2 இளநீ சாப்பிட்டு போங்க சாமி. அந்த மகாராஜாவுக்குள்ள பெருமை இப்ப தெரியுதா தாயி உங்களுக்கு எல்லாம்? அவர் காருக்கு அவ்வளவு பெருமை இருந்தா அவருக்கு எவ்வளவு பெருமை இருக்கும். இப்ப அந்த கதைக்கு போறேன். ஒரு கதையை பாதியில விட்டேன்ல. 1958 என்ன சொன்னார்? ஆள் கிடைச்சிருக்கு ஈசான சிவாச்சாரிய சுவாமிகள். நாள் கிடைச்சிருக்கு மார்கழி மாசம் திருவாதிர தரிசனம். இடம் கிடைச்சிருக்கு உத்தரகோசம் வங்கி. அது என்ன உத்தரகோசம் வங்கி? ஒருத்தர், எனக்கு ஒரு யோகி ஒருத்தர் சொன்னார், உடம்புக்கு கோஷம்னு பேர். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம் சொல்ற மாதிரியா? கோஷம்னா உடம்பு, உத்தரம்னா வடக்கு. சரிதானே? உத்தர திக்குன்னா வடக்கு தானே. உத்தராயண புண்ணிய காலம் சொல்றீங்கல்ல, உடம்புல வடக்கு இந்த விபூதியும் குங்குமமும் பூசுற இடம். இதுதான் முக்கியமான இடம். மூளையில பின்பக்கம் ஒரு பகுதி, முன்பக்கம் ஒரு பகுதி. இந்த மூளையில முன்பக்கம் நல்லா இருந்தா நல்ல சிந்தனை வரும், பின்பக்கம் நல்லா இருந்தா கெட்ட சிந்தனை வரும். இப்ப அமெரிக்காவில இருந்து வர்ற ஒரு சயின்ஸ் பேப்பர்ல எழுதியிருக்கான். நம்மாடு என்ன பண்ணான் தெரியுமா? இங்க விபூதி பூசி குங்குமம் வச்சு இங்க குட்டிக்கிட்டு முன்பக்கத்தை ஆக்டிவ் ஆக்கி நல்ல சிந்தனையை உண்டாக்கிட்டான். நம்ம என்ன குற்றம் ஒரு இங்கேயா குற்றம், முன்னால குற்றம் மாதிரியா ஆக்கிட்டான். இந்த இடம் தான் உடம்புல முக்கியம். இந்த இடத்துக்கு என்ன பேரு? சந்திர மண்டலம்னு பேர். இந்த கொப்பூலுக்கு கீழே உள்ள பகுதி அக்னி மண்டலம். கொப்பூல்ல இருந்து இந்த பூர்வ மத்திய ஸ்தானம் நான் பொட்டு வச்சிருக்கேன் பாருங்க, நெற்றிக்கு நேரே உருவத்திடைவெளி உற்று பார்க்க உணர்வுறும் மந்திரம் திருமூலன். இந்த இடம், இதுக்கு இதுவரைக்கும் பேரு சூரிய மண்டலம், இதுக்கு மேல சந்திர மண்டலம். மூலாதாரத்து அக்னியில் புறப்பட்டு இங்க வருமா. இந்த இடத்துக்கு வந்த உடனே இந்த சந்திர மண்டலத்தில் இருக்கிற அமுதம் அப்படியே அக்னி பட்டு உருகி வடிஞ்சு மூலாதாரத்துல பாயுமா. மூலாதாரத்துல பாஞ்சா 72,000 நாடிகளின் வழியாக அந்த அமுதம் பாய்ந்து உடம்பு அழியாம இருக்குமா. 100 ஆண்டு உயிர் வாழ்க்கை திருமூலர் திருமந்திரம். அப்ப இந்த இடத்துக்கு என்ன பேரு? சந்திர மண்டலம். சந்திர மண்டலம் தான் உத்தர கோசமங்கை. உத்தரம்னா வடக்கு, கோஷம்னா உடம்பு. ஒரு யோகி அப்படி சொல்றார். இதுக்கு பேரு உத்தர கோசமங்கை. சரி, இப்ப அந்த கதையை விட்டுட்டோம். அந்த கதைக்கு திரும்ப போறேன். நாளைக்கு நாள் கிடைச்சிருக்கு, ஆள் கிடைச்சிருக்கு, இடம் கிடைச்சிருக்கு. இங்க வந்தார். உத்தர கோசமங்கையில அவருக்கு உபதேசம் கிடைச்சுதா. திரும்ப தேவகோட்டைக்கு வந்துட்டார். இங்க பக்கம் தானே, ஒரு 70-80 கிலோமீட்டர் இருக்கும் எங்களுக்கு. அதுக்கும் அதிகபட்சம் 100 வச்சுங்களேன். வந்துட்டார். மறுநாள் மகாநாடு தொடர்கிறது.
மேடையில உட்கார்ந்து தமிழ்கடல் ராய சொக்கலிங்கனார் உத்தரகோசமங்கையை பத்தி பேசுறார். முன்னால ஒரு 15 வயசு பையன் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தான். அட, உத்தரகோசமங்கைக்கு அவ்வளவு பெருமையா? அந்த 15 வயசு பையன் கேட்டுக்கிட்டே இருந்தான். கொஞ்ச நேரம் ஆச்சு. நல்லா இருக்கு பேச்சு. திருவாசகத்தை பத்தி பேசுறாங்க. 1 மணி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. என்ன தெரியுமா? இன்னைக்கு காலையில உத்தரகோசமங்கையில தமிழ்கடல் ராய சொக்கலிங்கனார் அவர்கள் உபதேசம் பெற்றுக் கொண்டார்கள். ஈசான சிவாச்சாரியாரிடத்திலே ஈசான சிவாச்சாரிய சுவாமிகள் இன்னைக்கு மத்தியானம் 12:30 மணிக்கு நம்ம ஊர்ல குருபூஜ மடத்துல உபதேசம் தர இருக்கிறார்கள். விரும்புறவங்க உபதேசம் பெற்றுக் கொள்ளலாம். இந்த பையனுக்கு வயசு என்ன சொன்னேன்? 15. யோசிச்சான், இன்னைக்கு நம்ம உபதேசம் வாங்கிடுவோமா? பூர்வ ஜென்மத்து புண்ணியம். பக்கத்துல ஒரு ஜமீன்தார், ஏஎல்ஏஆர் குடும்பத்தை சேர்ந்தவர், சோம நாராயணன் செட்டியார்னு பேரு, ராமேஸ்வரம் கோயில் பரம்பரை ட்ரஸ்டிகள் அவங்கெல்லாம் அந்த காலத்துல. அவர்கிட்ட போனான். அவர்கிட்ட போய் இந்த மாதிரி உபதேசம் வாங்கலாமான்னு கேட்டேன். அவர் இப்படி பார்த்தார். வாங்கிக்கோ. ஏண்டா, பையில பணம் வச்சிருக்கியா? அந்த பையன் ஒரு ஜிப்பா போட்டிருப்பான். அந்த காலத்துல உள்ள கையை விட்டான். 5 ரூபா இருந்துச்சு. எப்போ? 1958. 5 ரூபா இருந்துச்சு. 5 ரூபாய்க்கா போதும்டா, இதை கொண்டு சாமிகிட்ட வச்சுட்டு உபதேசம் கேட்கிற பொழுது குரு காணிக்கு என்னமாவது கொடுக்கணுங்களா? அப்ப 5 ரூபாய்க்கு மதிப்பு இருந்த காலம். இன்னைக்கு ஒரு மதிப்பும் கிடையாது. எனக்கு தெரிய 1 ரூபாய்க்கு 32 இட்லி வாங்கி சாப்பிட்டிருக்கேன். அரைனா ஒரு இட்லி. 1 ரூபாய்க்கு 32 இட்லி. அம்மா, 32 நான் சாப்பிடல. நீங்க பாக்குறத பார்த்தா பயமா இருக்கு. நான் சாப்பிட்டு, என் தம்பி, எங்க அக்கா, எங்க அப்பா, அம்மா 5 பேரும் சாப்பிட்டு 2 இட்லி மிஞ்சும். கேட்டிருக்கீங்களா? மொத்தம் 32 இட்லி 1 ரூபாய்க்கு. அரையனாவுக்கு 1 இட்லி, 16 அணாவுக்கு 32 இட்லி. எங்க தாயார் 1 ரூபா கொண்டு விட்டு போய் காலம்பர டிஃபன் முடிச்சு மிச்சம் 2 இட்லி வச்சிருப்பாங்க. இன்னைக்கு 1 இட்லி 10 ரூபாங்கிறாங்க. நம்ம காரன் குப்பையா போச்சு காசு. சரி, 5 ரூபா போட்டேன். சாமி ஒரு பட்டை போர்த்தி உபதேசம் பண்ணுவார். ஓ, தப்பா சொல்லிட்டனோ? சரி, பரவாயில்ல. சில சமயம் உண்மை வெளியில வந்துடும். நான் என்ன பண்றது? அதான் தப்பு. முடிஞ்சுதா? முடிஞ்சுது. உபதேசம் முடிஞ்சு. கையில மஞ்ச காப்பு கட்டினாங்க. அந்த பையனுக்கு மஞ்ச காப்பு கட்டினாங்களா? வீட்டுக்கு வந்துட்டான். அவங்க அப்பா பார்த்தார். என்னடா கையில மஞ்ச காப்பு? உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவனோட நமக்கு கல்யாணம் ஆகிற மாதிரி அர்த்தம் உபதேசம் தான். கல்யாணத்துல மஞ்ச கயிறு கட்டுறாங்கல்ல, கையில காப்பு. காப்பு நான் கட்ட கனா கண்டேன் தோழியினான். நாச்சியார் திருமொழி வாரணமாயிரம். சரிதானா? காப்பு. என்னடா காப்பு கட்டியிருக்காங்க? இந்த பையன் சொன்னா, போனவங்களுக்கெல்லாம் கட்டுனாங்க. அது எப்படிடா போனவங்களுக்கெல்லாம் கட்டுவாங்க? நீ உபதேசம் கேட்டியா? நீ ஒன்றும் பண்ண முடியாது. ஆமா, கேட்டேன். அவ்வளவுதான். அன்னைக்கு அவனுக்கு சகசரநாம அர்ச்சனை நடந்துச்சு. சகசரநாமத்திலேயாவது 1-2 குறைஞ்சி சொல்லுவாங்க. அங்க பூரா சொல்லிவிட்டாங்க. கடுமையான திட்டு. பையன் மத்தியானம் சாப்பிடல. காலையில போனவன் அப்படியே படுத்தான், அழுதான், தூங்கிட்டான். கடவுளே கதி. நான் பண்ணது சரியா தப்பான்னு தெரியல. அந்த பையன் நினைச்சா தூங்கிட்டான். சாயந்தரம் 5 மணி அவங்க அப்பா எழுப்பினார். வாடா, சாமிகிட்டே போய் கேட்போம். உபதேசம் கொடுத்தாருல, அவர்கிட்டே போய் கேட்போம். கூட்டிக்கிட்டு வந்துட்டாங்க. இந்த பையனை கொண்டாந்து நிறுத்தியாச்சு. ஈசான சிவாச்சாரிய சுவாமிகள் கம்பீரமா தேவகோட்டை சிவன் கோயில்ல உட்கார்ந்து இருக்கார். தேவகோட்டை கோயில் மகான் வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகள் பாடின கோயில். மகான் வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகள் தேவகோட்டை முருகன் மீது பிள்ளை தமிழ் பதிகம் பாடியிருக்கிறார். தனமுருங்கின் அடியவர்கள் மனமகிழ வர புத்திர சந்தானமும் கொடுத்து
தர்ம சிந்தனையோடு இல்லற வாழ்வினுக்குரிய சம்பத்தையும் கொடுத்து கனமான தீவினை பயனலாம் கதிர்முகம் கண்ட பனி போல் விடுத்து கம்பனைகள் உற்றபட துன்பமணுகாதபடி காக்கனின் கடமை ஐயா முனிகும்பன் அருணகிரி நக்கீரனுக்கருளும் முதல்வனே பரமனுக்கு மூலாக்கர பொருள் உரைத்த சற்குறவனே முடிவிலா ஞான நிதியே தினமுனிவ துதி புரியும் வனமலர் சரணனே தண்டாயுத தெய்வமே சீர்வளம் பொழில் முருக வாவியம் பனை பெருகு தேவயம்பதி முருகனே. தேவையின்னு தேவகோட்டைக்கு பேரு, தேவையின்னு ராமேஸ்வரத்துக்கு ஒரு பேர் உண்டு, மறந்துடாதீங்க. தேவை அப்படி பாடின திருத்தலம். சாமி உட்கார்ந்து இருக்கார். இந்த பெரியவர் இந்த பையனை கூட்டிட்டு போயிட்டார். பையன் கண்ணீரும் கம்பளையுமா போறான். பார்த்தார் சாமி, இவனுக்கு 15 வயசு, இப்பதான் காலேஜில் சேர்றான். எங்களை கேட்காம உபதேசம் வாங்கிட்டான். இன்னும் கல்யாணம் காட்சி ஆகல. நீங்க உபதேசம் கொடுத்துட்டீங்க, தப்புன்னு அர்த்தம். நீங்க உபதேசம் கொடுத்துட்டீங்க, இப்ப இதுக்கு போகும்படி என்ன? கேன்சல் பண்ணிடுவோமா உபதேசத்தை? அர்த்தம். சாமி சிரிச்ச. மறக்க முடியாது. உடம்புக்குத்தான் நீங்க தாய் தந்தையர், ஆன்மாவுக்கு தாய் தந்தை பரமேஸ்வரன். அவர் சொன்ன சத்தியமான வார்த்தை. உபதேசம் பரமேஸ்வரனை அடைவதற்கு அதுக்கு உங்களுடைய அனுமதி தேவையில்லை. அந்த பையன் பண்ணினது சரி. இந்த பையனுக்கு எப்படி இருக்கும்? கண்ணீர் கொட்டுது. இவ்வளவு நேரம் தேக்கி வச்ச அழுகையெல்லாம் பொங்குது அப்படியே. இந்த பையனை நிமிர்ந்து பார்த்தார். ஒரு நாளைக்கு ஒரு முறை உடம்புல 16 இடத்துல திருநீர் பூசு. சாமி சொன்னது. 1 இங்க வைக்கணும், நெத்தி 2, நெஞ்சில 2, மொத்தம் எத்தனை ஆச்சு? 4. இந்த தோள்பட்டை இங்கன 1, இந்த முழங்கைக்கு மேல, இந்த மணிக்கட்டுக்கு மேல, அதே மாதிரி இங்க 3 3 3 6 4 10 2 கழுத்து 12, 2 விழா 14, 2 முழங்கால் 16. இந்த 16 இடத்துல திருநீர் குழைச்சு பூசிட்டா ஜலதோஷம் வராது. டாக்டருக்கு பொழப்பு போயிடு. போன போகுது. கொஞ்சமா கொடுத்தேன் டாக்டருக்கு. அதுல இப்ப 2 வருஷமா டாக்டருக்கு நம்ம கொடுத்தது எவ்வளவு? லட்சமா கொடுத்திருக்கமா இல்லையா? தலைவலிக்கு ஒரு மாத்திரை, தடுமனுக்கு ஒரு மாத்திரை, தப்பித்தவரை பயன்படுத்தினால் தர்மலோக யாத்திரை. எத்தனை மாத்திரை சாப்பிட்டிருக்கோம்? உணவை விட மாத்திரை அதிகமா போச்சா இல்லையா? டாக்டருக்கு பொழப்பு போயிடும். 16 இடத்துல திருநீர் பூசு. 5 எழுத்து மந்திரத்தை 108 முறை சொல்லு. இந்த பையனுக்கு எப்படி இருக்கும்? சிவன் கோவிலுக்குள்ள போனா சிவபெருமானுக்கு முன்னால நிக்கிறான். கண்ணீர் வருது. என்னால் அறியா பதந்தந்தாய், யானதறியாதே கெட்டேன், உன்னால் ஒன்றும் குறைவில்லை, உடையாய் அடிமைக்கு யாரென்பேன், பன்னாள் உன்னை பணிந்தேற்றும் பழைய அடிகளுடன் கூடாது என் நாயகமே, பிற்பட்டு இங்கு இருந்தேன், நோய்க்கு விருந்தாயே. நோய்க்கு விருந்தா என்னை வச்சுட்டு நீ போயிட்டியே. கண்ணீர் கொட்டுது. பையன் என்ன சந்தோஷமா இருக்கு. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பையனுக்கு திருவாசகமும் சிவபுராணமும் தான் உயிராக இருக்கின்றன. அந்த பையன் இப்பொழுது தன் சொந்த கதையை உங்களுக்கு முன்னால் சொல்லிவிட்டான். புரியுதா? உத்தரதோஷமங்கை அன்னைக்கு போட்ட பிள்ளையார் சுழி. பாஸ்கர சேதுபதி மகாராஜா விவேகானந்தரை அமெரிக்காவுக்கு அனுப்புன புண்ணியவான். நான் இப்ப போறேன் அமெரிக்காவுக்கு. சிகாகோவில் விவேகானந்தர் பேசின இடத்துக்கு பக்கத்துல ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க. ஜூலை மாசம் 3ஆம் தேதி பேச்சு. 1 2 3 4 நாள் அங்க இருக்கேன். அதை ஒட்டி பல ஊர்களுக்கு சுத்திட்டு ஒரு 40 நாள் அங்க இருந்துட்டு வர்றேன். விவேகானந்தர் அழசிங்கம்னு விவேகானந்தா காலேஜில் ஒருத்தர் அழகிய சிங்கம் ஐயங்கார், அழகிய சிங்கம் ஐயங்கார், சுருக்க பேரு அழசிங்கம். அவர்கிட்ட விவேகானந்தருக்கு அப்ப பேரு நரேந்திரன். நரேந்திரன் அங்க போய் மிகச் சிறப்பாக பேசியவர். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம் பேச வந்த கதை வேற. நரேந்திரன் விவேகானந்த சுவாமிகள், பின்னால பேரு விவேகானந்தன். அப்போ அவங்க அப்பா அம்மா வச்ச பேரு நரேந்திரன். பகவான் ராமகிருஷ்ணனுடைய பெரிய மாணவர் அவர். அப்போ நான் சொல்ற கதைகள்லாம் எப்ப தெரியுமா?
1893. நரேந்திரன் பிறந்தது 1863. நரேந்திரன் அமெரிக்காவுக்கு போனது 30 வயசுல. 1893, 30 வயசு. தேவகோட்டை எங்க சொந்த ஊரு. ஒருத்தரை கேட்ட, உனக்கு என்னையா வயசு? 30 வயசு. என்னையா சாதிச்ச? 3 பிள்ளைகளை பெற்றுக்கிட்டேன்னா. அவனால முடிஞ்சது இந்தியாவுக்கு அவ்வளவுதான். இவர் 30 வயசுங்க, அமெரிக்காவுக்கு போகணும், அனுப்பணும், பணம் வேணும். 1500 பிள்ளைங்க, ஆளுக்கு ₹1/2 கொடுத்தாங்களாம். ₹1/2. 1500 அரை ₹750. இன்னும் பணம் வேணும். பாஸ்கர சேதுபதி மகாராஜா ₹750 எடுத்து கொடுத்தாராம். இந்த 1500 ரூபாயை வச்சுதான் நரேந்திரன் அமெரிக்காவுக்கு போனான். 1893 செப்டம்பர் 11ஆம் தேதி 7000 பேர் அமர்ந்திருந்த இடத்தில் நிமிர்ந்து நின்று ஒரு 7 வார்த்தை சொன்னான். 7000 பேர் எழுந்து நின்று கையை தட்டினார்கள். 7 வார்த்தை. 7000 பேர் கைதட்டு. மை டியர் sisters and brothers of America. My dear sisters and brothers. எல்லாம் சீமான்களே, சீமாட்டிகளே என்ன ஓடுது. என் அருமை அமெரிக்க சகோதரிகளே, சகோதரர்களே. ஏன் தெரியுமா கையை தட்டினா? உலகத்து மக்களுக்கெல்லாம் சகோதரத்துவம் வேண்டும் என்று போதிக்கக்கூடிய ஒரே மதம் இந்து மதம் என்பதை உலகம் அறிந்து கொண்டது. அதனால இந்த கைதட்டு விவேகானந்த சுவாமி இல்ல, இந்த கைதட்டு பாஸ்கர சேதுபதி மகாராஜா. அந்த புண்ணியவான் அனுப்பலன்னா இந்து மதத்து பேரு ரிப்பேர் ஆகிருக்கும். மறந்துடாதீங்க. அந்த வம்சம், அந்த கோயில். அம்மாவை பார்க்கிற பொழுது சிந்தனைகள் சிறகடித்து பறக்கின்றன. இப்போ நான் தலைப்புக்குள்ள போறேன். இது உத்தரகோசமங்க தானே, நான் பேசினது உத்தரகோசமங்க தானே. உத்தரகோசமங்கை ஊர் சிங்கப்பூர்ல ஒரு நாள். அங்கே செண்பக விநாயகர் கோயில் அப்படின்னு ஒரு கோயில், அதாவது சிலோன் ரோட்டில் யாழ்ப்பாணத்து பெருமக்கள் அழகா கொண்டாடுகிறார்கள். அங்கே கோயிலுக்கு பக்கத்துல ஒரு மாடியில என்ன தங்க வச்சிருந்தாங்க. ராத்திரி படுத்திருக்கேன். காலம் வர 5:30 மணி. ஓதுவார் கோயில்ல அருமையா பாடுறார். என்ன பாடுறார் தெரியுமா? திருப்பெருந்துறை பாடல் பாடுறார். போற்றியன் வாழ் முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கலக்கிணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்தை மக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுவோம் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ். ஞாபகம் வருதா? திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே ஏற்றுயர் குடி உடையாய் எமை உடையாய் எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே. அட, காலையில திருவாசகம் பாடி திருப்பள்ளி எழுச்சி பாடுறாங்க. சந்தோஷம். ராத்திரி என்னுடைய பேச்சு முடிஞ்சு திரும்ப வந்து படுக்கிறேன். கோயில்ல அர்த்தஜாமம் ஆகுது. ராத்திரி பள்ளியறையில எந்த பாட்டு பாடுவாங்க? சீரார் பவளங்க முத்தம் கயிறாக ஏறாரும் பொற்பலகை ஏறி இனிதமருந்து நாராயணன் அறியா நான் மனத்தாள் நாயடியேற்கு ஊராக தந்தருளும் உத்தரகோசமங்கை ஆறாமுதின் அருள்தாடினை பாடி போரார்வேல் கண்மடவீர் பொன்னூசலாடாமோ. நல்லா கேட்கிறீங்க. தேவாரம் 8000 சொச்சம் பாட்டு கிடைச்சது. திருவாசகம் 658 பாட்டு கிடைக்கிறது. இருக்கு. காலையில திருப்பள்ளி எழுச்சி பாடுறதும் திருவாசகம், ராத்திரிக்கு எம்பெருமானுக்கு பொன்னூசல் பாடுறதும் திருவாசகம். காலையில திருப்பெருந்துறை, ராத்திரிக்கு உத்தரகோசமங்கை. ரெண்டும் தேவார பாடல் கிடைக்காத தலங்கள். நான் அப்படித்தான் சொல்றேன். பாடல் பெறாத தலம்னு சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. பாடல் நமக்கு கிடைக்கலே, கரையாண்ட போச்சே. எவ்வளவு போச்சு, யார் அறிவார் தமிழ் பெருமை என்கின்றீர் மதுரை மூதூர் நீர் அறியும் நெருப்பறியும். தமிழ் அருமை தமிழனுக்கு தெரியாது, நீருக்கு தெரியும், நெருப்புக்கு தெரியும். அதனால காலையில திருப்பெருந்துறைனா சாயங்காலம் உத்தரகோசமங்கை. மாணிக்கவாசக சுவாமியின்
திரு உத்தரகோசமங்கைங்கிறார். இன்னும் தெரியுமா, உத்தரகோசமங்கை சிறப்ப உன்னால நினைக்க கூட முடியாதுடா. உன் நினைப்புக்கு மேல எங்க வருது? யாராவது சொல்லுங்க. உன்னற்கரிய சீர் உத்தர மங்கையர் மன்னுவதென் நெஞ்சில் அன்னே என்னும் மன்னுவதென் நெஞ்சில் மாலையன் காண்கிறார் என்ன அதிசயம் மன்னே என்னும். திருவாசகம் 17ஆம் தலைப்பு அன்னை பத்து. அங்கே உத்தரகோசமங்கையின் திருப்பெருந்துறையின் தான் அதுல வரும். உன்னற்கரிய உத்தரமங்கை. அடே அப்பா, உன்னற்கரிய சீர் உத்தரமங்கையர் உத்தரகோசமங்கை. நீத்தல் விண்ணப்பம் பூரா உத்தரகோசமங்கை. நான் அதுகிட்ட போக கூடாது, என்ன தகுதி வாய்ந்த ஒருத்தர் அடுத்தாப்பல நீத்தல் விண்ணப்பம் சொல்ல இருக்கிறார். நான் அதுகிட்ட நான் போகல. அது அருமையான வாக்கு. கட்டளைக்கலைத்துறை சக்கப்போடு போட்டு 3வது வரி பூரா உத்தரகோசமங்கையை வச்சு பாடின ஒரு அற்புதமான பாட்டு. இன்னும் ஒண்ணு சொல்றேன். உத்தரம்னா உபதேசம்னு ஒரு அர்த்தம் சொல்றாங்க, கோஷம்னா ரகசியம்னு ஒரு அர்த்தம் சொல்றாங்க. அம்பாளுக்கு சிவபெருமான் வேத ஆகமங்களை உபதேசம் பண்ணன திருத்தலம் அப்படிங்கிறாங்க. அதனாலே இது உத்தரகோசமங்கை. மதுரை கோயில்ல ஞானசம்பந்த சுவாமி வந்த உடனே பாடுவார். கோயில பார்க்கிற, இன்னும் கோயிலுக்குள்ள போகல, வெளியே நின்று பாடுறார். மங்கையற்கரசி வளவர் கோன்பாவை வரிவளை கை மடமானி பங்கைய செல்வி பாண்டி மாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கலல் உருவன் பூத நாயகன். அப்புறம் என்ன? நால் வேதம் பொருள்களும். வேதத்தை மட்டும் சொல்லலையா, வேத பொருளும் சொன்னானா. திருவிளையாடல் புராணத்துல 2 பகுதி. வேதங்கள் சொன்னது, வேதத்துக்கு பொருள் அருளை செய்தது. நால் வேதமும் பொருள்களும் அருளி அங்கைய கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆளவாயாவதும் இதுவே. அது மாதிரி வேதாகமங்களை விரித்து சொன்ன பகுதி உத்தரகோசமங்கை. முக்கியமா 2 செய்தி மட்டும் இப்ப நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். முதல் செய்தி, இந்த ராவணன் எப்ப பிறந்தான்? கணக்கு போட்டு பார்த்திருக்காங்க. ராமாயணம் நடந்தது 7000 வருஷத்துக்கு முன்னாலே. ராவண சம்ஹாரம் கிமு 5000 சொச்சமா. கிமு 5000னா இங்கிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? 2022 வருஷம் ஆச்சு. எப்படியும் 7000 வருஷத்துக்கு முன்னாலே ராவண சம்ஹாரம். ராவணன் எப்ப பிறந்திருப்பான்? அவனுக்கு ஆண்டவனை நோக்கி தவம் பண்ணானா. சிவபெருமான் காட்சி கொடுத்தானாம். 3.5 கோடி நாள் கேட்டானாம். 3.5 கோடி நாள். 3.5 கோடினா எவ்வளவு? 3,50,00,000 நாள். வீட்டுல போய் 365.25 வகுத்து பாருங்க, எத்தனை வருஷம்னு தெரியும். ஒரு வருஷத்துக்கு 365 நாள் வகுத்து பாருங்க. 3.5 கோடி நாள் கொடுத்தாங்களாம். அவன் அங்கிருந்து சந்தோஷமா வந்தானா. எதிர்த்தாப்புல ஒரு வேதியர் வந்தாராம். திருமால், என்ன நாராயணன், ராவணா என்ன பண்ணிட்டு போறேன்? நான் வரம் வாங்கிட்டு போறேன். என்ன வரம்? 3.5 கோடி நாள் எனக்கு. என்னடா நீ அரை முக்கால்னுட்டு? சிவபெருமான் வந்தா 4 கோடியா கேட்க வேண்டாமா? ஆமா, ஆசைப்பட்டான் 4 கோடி. போ, திரும்ப தவம் பண்ணு. அன்புக்கு இறங்கி ஓடி வர்ற தெய்வம் சிவபெருமான். அதனால திரும்ப தவம் பண்ண வருவார். 4 கோடியா கேளு. சரின்னா இரு இரு இரு, கேட்கிறத நல்லா கேட்கணும். எதை சொல்றோம்ங்கிறது முக்கியம், அதை எப்படி சொல்றோம்ங்கிறது அதை விட முக்கியம். இப்ப நான் என்ன சொல்லணும்? முந்தி வாங்கின 3.5 கோடி இருக்குல்ல, முந்தி வாங்கினது போக 1/2 கோடி கொடுன்னு கேளு. உங்களுக்கு எல்லாம் புரியுதம்மா? 3.5 கோடி முந்தி வாங்கினது போக 1/2 கோடி கொடு. இவன் தான் வேகத்துல வந்தானா. ஆணவத்துக்கு என்னைக்குமே அறிவு இருக்காது. ராவணாகாரம்னு பேரு ஆணவத்துக்கு. சைவ சித்தாந்தத்துல ஆணவத்துக்கு ராவணாகாரம்னு பேர் வச்சான். கேட்டுங்க, அவனுக்கு தானுங்கிற திமிரு ரொம்ப அதிகம். அப்படி போனா சிவபெருமான் வந்தார். முந்தி கொடுத்தது போக 1/2 கோடின்னா அது போச்சு. 1/2 கோடி 50 லட்சம் நாள் வீட்டுல போய் 50 லட்சம் நாளை கணக்கு போட்டு பாருங்க. அப்ப அவன் எப்ப பிறந்திருப்ப தெரியல. கணக்கு போட்டு பாருங்க. இது வர வாங்கினது.
மண்டோதரியை எப்ப கல்யாணம் பண்ணியிருப்பான் தெரியல. மண்டோதரி அதுக்கு முன்னாலே, கல்யாணத்துக்கு முன்னாலே தவம் செய்து வழிபாடு செய்த தலம் உத்தரகோசமங்கை. அப்ப யாரு சார் கணக்கு போட்டு பார்க்க முடியும்? ராமாயண காலத்திலே சேதுபதிகளை அழைத்து, ஏன் சேதுபதினு பேர் தெரியுமா? சேதுவுக்கு அவர்கள் காவலர்கள். சேது அணை கட்டினானே ராமன், கட்டிட்டு திரும்ப வர்ற பொழுது இந்த சேதுபதி வம்சத்தை கூப்பிட்டு இந்த அணைக்கும் இந்த பகுதிக்கும் நீங்கள் காவலர்கள் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தன் மோதிரத்தை இந்த வம்சத்துக்கு கொடுத்ததாக சொல்கிறார்கள். மறக்காதீங்க. அன்னையிலிருந்து சேதுபதின்னு பேர். சேதுன்னு தெரியுதுல்ல, அந்த அணை சேது அணை. அப்ப எந்த காலம், இந்த வம்சம் எந்த காலமா இருந்திருக்கு? வழிபாடு செய்யத்தக்க வம்சம். இருங்க, நான் மிச்ச கதையை சொல்லிவிடுறேன். மண்டோதரி இங்கே தவம் பண்ணினான். திருவாசகத்தில் பாடப்பெற்றவள் மண்டோதரி. ஆர்கடி சூழ் தென்னிலங்கை அழகவர் மண்டோதரிக்கு பேரருள் இன்பம் அளித்த பெருந்துரை மேய பிரானை. மாணிக்க வாசக சாமி 2 இடத்துல பாடுவார் மண்டோதரியை. மண்டோதரி இங்கே தவம் செய்தாள். சிவபெருமான் தவத்துக்கு இறங்கி வர்றவர். என்ன வேணும்? நீ என் கையில குழந்தையா இருக்கணும். சிவபெருமான் குழந்தையா இருப்பாரா? சாமி, முருகனுக்கு பிள்ளைத்தமிழ் உண்டு, பெருமாளுக்கு பிள்ளைத்தமிழ் உண்டு, பிள்ளையாருக்கு பிள்ளைத்தமிழ் உண்டு, அம்பாளுக்கு பிள்ளைத்தமிழ் உண்டு. சிவபெருமானுக்கு பிள்ளைத்தமிழ் உண்டோ? என்ன, அவர் பிறந்ததே கிடையாது. அவருக்கு அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை, பிறந்த தேதியும் கிடையாது. பிறந்த தேதி இல்லாமையினால இறந்த தேதியும் கிடையாது. எவனுக்கெல்லாம் டிஓபி உண்டோ அவனுக்கெல்லாம் டிஓடி உண்டு. டேட் ஆஃப் பர்த் இருந்தா டேட் ஆஃப் டெத் உண்டு. சிவபெருமான் யாரு? பிறவா யாக்கை பெரியோன். சிலப்பதிகாரம் ஒரு பௌத்தர் பேசுறாரு, பிறவா யாக்கை பெரியோன். அதனால அவருக்கு அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, தேதி கிடையாது, குழந்தை கிடையாது. இப்ப என்ன பண்றார்? சரியிட்ட மண்டோதரி இலங்கையில போய் ராவணனுக்கு வாழ்க்கைப்பட்டாள். இங்கே உத்தரகோசமங்கையில 1000 ஞானிகள் வழிபாடு செய்கிறார்கள், ஆகமங்களை வைத்திருக்கிறார்கள். 1000 பேர். ஒரு நாள் சிவபெருமான் அவர்களுக்கு அசரீரி வாக்கு சொல்கிறார். இதெல்லாம் உத்தரகோசமங்கை தலபுராணம். அவர்களுக்கு அவள் கேட்டபடி குழந்தையாக அவள் கைகளில் கிடப்பேன். என்னை ராவணன் தொடுவானே ஆனால் இங்கே உள்ள தீர்த்தத்தில் அக்னி தோன்றும். அதான் அடையாளம். போயிட்டார். அங்க போனா குழந்தையா மாறிட்டார். சிவபெருமான குழந்தையா கற்பனை பண்ணி பார்த்திருக்கீங்களா? நான் அடிக்கடி திருப்பதி போவேன், திருத்தணி போவேன், அரக்கோணம் போவேன், அம்பாளை பார்த்துட்டு வருவேன். காரைக்கால் அம்மையார அரக்கோணத்துக்கு பக்கம் திருவாலங்காடு, அதுக்கு பக்கத்துல சுருட்டப்பள்ளின்னு ஒரு ஊர் இருக்கு. சிவபெருமான் நஞ்சு குடிச்சிட்டு படுத்திருக்கிற இடமா. அங்க போய் பார்த்தா குழந்தைய அழகா படுத்திருப்பார். ரொம்ப அழகா இருக்கு அந்த திருமேனி, செக்கச்சிவந்த திருமேனி, செந்தாமரை காடனைய மேனி. சரி, அவ கையில குழந்தையா கிடக்கிறார். அவளுக்கு சந்தோஷம். சிவபெருமான் கையில குழந்தையா கிடந்தா அதை விட பாக்கியம் வேற என்னம்மா? அவளுக்கு சந்தோஷம், அவளுக்கு சந்தோஷம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ராவணனை விட அறிவாளி மண்டோதரி, ராவணனை விட உணர்வு மிக்கவள் மண்டோதரி. வந்திருக்கிற ராமன் கடவுள் என்று ராவணன் கடைசியாகத்தான் உணர்ந்து கொண்டான். கும்பகர்ண இறந்து, இந்திரஜித்து இறந்து, எல்லாம் போய் இவன் தனியா நிற்கிற பொழுது நாசம் வந்துற்ற காலை நல்லதோர் வகையை பெற்றேன்னு அப்பத்தான் நினைச்சா இந்த ஆளு திருமானோர். அது வரைக்கும் இந்த புத்தி எட்டலை. மண்டோதரி என்னைக்கு ராமனை பார்த்தாலோ உடனே சொல்லிவிட்டா, நாராயணன் என்று இருப்பேன், ராமனை நான். இது ராமன் இல்ல, நாராயணன் வந்திருக்கிறான், ஐயோ நீ ஏமாந்து போயிடுறேன்னா. புரியுதா? ராவணனை விட அறிவாளி மண்டோதரி. சிவனை வழிபட்டவள். கையில கிடைச்சா அந்த நேரம் சிவபெருமான் வந்துட்டார். இந்த குழந்தை மன்னிக்கணும், ராவணேஸ்வரன் வந்துட்டான். இந்த 2 பேருக்கு ஈஸ்வரப்பட்டவங்க உலகத்துல. ஒண்ணு ராவணேஸ்வரன், இன்னொன்னு பரமேஸ்வரன். வேற யாருக்கு ஈஸ்வர பட்டம் கிடையாது. ஒரு மாதிரியா பார்க்கிறார். சனீஸ்வரனை மறந்துட்டீங்களே இல்லையா? அது சனீஸ்வரன் இல்ல, சனை சரண். சனை சரண்னா மெதுவாக சஞ்சரிப்பவன். ஒத்த கால ஊனம். 2.5 வருஷம் ஒரு வீட்டுல உட்கார்ந்து அந்த ஆளை நச்சு புளிஞ்சிட்டு அப்புறம் தான் வெளியில போவேன். 2.5 வருஷம் சனை சரண்.
பயந்து போய் சனீஸ்வரன் மாத்திட்டோம். எனக்கு அதனால தடுமாறிடுச்சு. ராமணேஸ்வரன் அங்கிருந்து வர்றான். குழந்தை ஏதுன்னு கேட்கிறான். ஒரு ஒரு அம்மா கொண்டாந்து கொடுத்தாங்க, எங்கிட்ட கொடுங்கிறான். குழந்தை கையில பட்டுதா இங்க அக்னி வந்துருச்சு. இப்ப அந்த கதையை முடிச்சுட்டு இந்த கதைக்கு வரேன். இப்ப என்ன பண்றது? ராவணன் பண்ணின தவம் சிவபெருமான் குழந்தையாக அவன் கையில கிடந்தார். நெருப்பு தெரிந்து தொட்டாலும் சுடும், தெரியாமல் தொட்டாலும் சுடும். சிவபெருமானை தெரிந்து வழிபட்டாலும் புண்ணியம், தெரியாம போற போக்கில் ஒரு கும்பிடு போட்டுட்டு போனாலும் புண்ணியம். கொஞ்சம் கும்பிட்டா போதும். காத்து கிடக்கிறவன் தீர்ந்த அன்பாய அன்பருக்கு அவரினும் அன்ப போற்றி. இப்போ அங்கே ஒரு அம்பாள் பராசக்தி பார்த்தா, மங்களேஸ்வரி உடனே அங்க போயிட்டா. போய் ஒரு தாய் மாதிரி போக இந்த அம்மா தான் கொடுத்தது, குழந்தைய வாங்கிட்டு வந்துட்டா பத்திரமா. அந்த கதை முடிஞ்சுதா? இங்க வாங்க, இங்க நெருப்பு வந்துருச்சு. நெருப்பு வந்த உடனே 1000 பேரும் பார்த்தார்கள், அக்னியில பாஞ்சிடணும். இங்க அக்னியில பாய போறாங்க. இந்த ஆகமத்தை என்ன பண்றது? பொறுப்பு கட்டி இருக்கு. பொறுப்பு கட்டினா அவன் தற்கொலை கூட பண்ணிக்க முடியாது. ஒரு ஆளை கூப்பிட்டாங்க, ஒரு பரம ஞானி புண்ணியம் பண்ணவர், அவரு கூப்பிட்டாங்க, இந்தாங்க இதை பத்திரமா வச்சுக்கிடுங்க. 999 பேரும் அக்னியில பாய்ச்சிட்டாங்க. இவர் மட்டும் வச்சுட்டு உட்கார்ந்திருக்கார். அவரு தான் பின்னாலே மாணிக்க வாசகராக வந்தார், ஆகமங்களை தமிழாக்கி கொடுத்தார் என்று ஒரு வரலாறு பேசப்படுகிறது. மண்டோதரி காலம் எந்த காலம் யோசிச்சு பாருங்க. உத்தரகோச மங்கைக்கு அவளது சிறப்பு. நான் 2 சிறப்பு சொல்றேன்னு, இந்த 2வது சிறப்பு இப்ப வர்றேன். இதுக்கு பேரு அறை, சிதம்பரத்துக்கு பேரு அம்பலம். புரியுதா? அறையில ஆடித்தான் அம்பலத்துல ஆடணும். இங்க மரகத நடராஜா எந்த ஊர்லயும் கிடையாது. இதெல்லாம் ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு கிடைச்ச பெரும் பெருமைகள். ராமேஸ்வரம் ஒரு பக்கம், உத்தரகோசம் அங்கே ஒரு பக்கம், நயினார் கோயில் ஒரு பக்கம், பெரும் பேரு. மரகத நடராஜா ஒண்ணு பார்த்திருக்கீங்களா? மரகத நடராஜா உட்கார்ந்து இருக்காருல ஒரு சந்நிதி, அந்த கதவு மரகத நடராஜாவை விட சின்னது. நான் அந்த காலத்துல பார்த்தேன். ராமநாதபுரம் மகாராஜா ராமநாத சேதுபதி அவர்கள் இங்க கூட்டிக்கிட்டு வந்தாங்க ஒரு முறை. ராமேஸ்வரத்துல சிவராத்திரி அன்னைக்கு அவங்க தேர் எடுப்பாங்க. சிவராத்திரி அன்னைக்கு முதல் தேங்காய் சேதுபதி மகாராஜா உடைச்சு தேர முன்னால நின்று ராத்திரி 12 மணிக்கு எடுப்பாங்க. நான் அப்ப பேசியிருக்கேன். எங்க ராமநாதபுரத்திலே அம்பாளுக்கு பேரு தெரியுமா? மலை வளர் காதலி, பர்வதவர்தனி, வரைராஜனுக்கு இருகண் மணியாய் உதித்த மலை வளர் காதலி பெண்ணுமையே. அங்கே மலை வளர் காதலி சந்நிதி, கடைசியா மண்டபம் வச்சிருப்பாங்க. சேதுபதிகள் பல பேருடைய திருவுருவங்கள் அங்கே இருக்கும். கடைசியா மகாராஜா ஒரு திண்ட போட்டு அதுல சாஞ்சிட்டு கீழே உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த காலம் அவங்களுக்கு 40 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு சொல்ல தெரியல. நாங்க அங்க உட்கார்ந்து பேசுவோம். ராஜகோபால சாஸ்திரின்னு ராமேஸ்வரத்துல ஒருத்தர் இருந்தார். அவர் இப்ப இருக்க ரமணி சாஸ்திரிக்கு அப்பா. அவர் எல்லாரும் உட்கார்ந்து இருப்பாங்க. சேதுபதி மகாராஜா 12 மணி வரைக்கும் கேட்டுட்டு 12 மணிக்கு தேர் எடுக்கணும். எங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் தேரை எடுக்க சொல்லுவார். அதெல்லாம் நான் பெற்ற பெரும் பேரு. அந்த புண்ணியவானை இன்றைக்கு அவருடைய திருக்குமாரத்தினுடைய முகத்தில் கண்டு வழிபாடு செய்கிறேன். 1000 கோடி நன்றி. ஒன்னு சொல்ல வந்தேன். மரகத நடராஜா வெளியில இருக்கிற கதவு சின்னம், நடராஜா உள்ள இருக்கவர் பெருசு. இப்ப எப்படி வச்சிருப்பாங்க? உள்ள கொண்டுட்டு போக முடியாது சாமி, வச்சிட்டு கட்டி இருக்காங்க. எவனும் கடத்த முடியாது. நீ நம்மளுதான் கடத்திடுவானே. கோயிலுக்கு போனா நம்ம ஆசையை கடத்துங்கள், கோபத்தை கடத்துங்கள், காமத்தை கடத்துங்கள் அப்படின்னு சொன்னோம். அவன் சிலையவே கடத்தி விடுறான். மரகத நடராஜா, மதுரை மீனாட்சி மரகத கல்லு, ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் மரகத கல்லு. எப்படி தெரியுமா? பக்கத்துல மேல அடிக்க மாட்டாங்க. மேல அடிச்சா கல்லு விரிஞ்சிடும். அதைத்தான் சொல்றேன் சாமி. இங்கேயும் அப்படித்தான். மரகத நடராஜாவுக்கு பக்கத்துல மேல அடிக்கிறது இல்லை. மீனாட்சி சந்நிதிக்கு பக்கத்துல மேல அடிக்கிறது இல்லை. ஸ்ரீரங்கத்துல மேல அடிக்கிறது இல்லை.
உள்ள வச்சு கட்டி இருக்கிறாங்க. எம்பெருமான் முதலில் ஆடினதுனால ஐயா சொன்ன மாதிரி ஆதி சிதம்பரம் இதுதான். இது மூலஸ்தானம், இது மூலஸ்தானம், இது மூலமூர்த்தி. அந்த நடராஜா உற்சவ மூர்த்தி. அறையில் ஆடி அம்பலத்தில் ஆடிய பெருமை இங்கேதான் உண்டு. உத்தரகோசமங்கை மாதிரி ஒரு தலத்தை பார்க்க முடியாது. மண்ணு திரு உத்தரகோசமங்கை என்றும் உத்தரகோசமங்கை ஊர் என்றும் அவளது பாடியிருக்கிறார். எனக்கு கவலை என்ன தெரியுமா? நிச்சயமா ஐயா அது என் கருத்து, பவானி ஐயா தப்பா இருந்தா மன்னிச்சுக்கணும். நான் மூவருக்கும் முன்னால் தோன்றியவர் மாணிக்க வாசகர்னு நினைக்கிற கூட்டத்துல நானும் ஒருத்தேன். எனக்கு நான் சொல்றது எனக்கு அது பல பேர் சண்டை போட்டாங்க. மரமறை அடிகள் பக்கம் பக்கமா எழுதிவிட்டு கடைசியா 3ஆம் நூற்றாண்டுன்னு முடிக்கிறார். சிவகவிமணி சி கே சுப்பிரமணிய முதலியார் ஞான சம்பந்தருக்கு முன்னாலே முடிக்கிறார். அப்படி பார்க்க போனா உத்தரகோசமங்கைய தேவாரத்துல பாடி இருக்கணும், நமக்கு கிடைக்கல. நம்ம பண்ணின தவ குறைவு கிடைக்கல. ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிவிட்டு நிறைவு செய்கிறேன். தேர் வந்தா என்ன அர்த்தம்? நம்ம வீட்டு வாசலுக்கு கோயில் வருதுன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? தேர் புறப்பட்டா கோயிலை சாத்திடுவாங்க. இங்க மதுரை கோயில் அப்படித்தான். தேருக்கு சாமி வந்துட்டா மதுரை கோயில் சாத்திடுவாங்க. தேர் பூரா முடிஞ்சு திரும்பி வந்தாத்தான் கோயில் திறப்பாங்க. என்ன அர்த்தம்? கோயில் உங்கள் வீட்டு வாசலுக்கு வருகிறது. கிறிஸ்தவ பெருமக்கள் தட்டுங்கள் திறக்கப்படும் என்பார். என்ன அர்த்தம்? கோயில் கதவை நீ தட்டு திறப்பான், அப்படித்தானே அர்த்தம். நம்ம சைவ சித்தாந்தம் என்ன தெரியுமா சொல்லும்? உங்க வீட்டு வாசப்படியிலே கடவுள் வந்து நிற்கிறார், கதவை திற. நீ கோயிலுக்கு போறது அப்புறம், கடவுள் உங்க வீட்டு வாசப்படியில நிற்கிறார். யாரு சொன்னா? மாணிக்க வாசக சாமி சொன்னார். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண் அரசை அடியோம் கட்கார உதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகள பங்கைய பூங்குழல் வாய்ந்து ஆடேலோரெம்பாவாய். செங்கமல பொற்பாதனா குருஞான சம்பந்தருடைய குருவுக்கு பேரு செங்கமல பொற்பாதன். தெரியுமா? குருஞான சம்பந்தர் தருமை ஆதீனத்தை உருவாக்கினாரே, அவருடைய ஆசிரியர் திருவாரூர்ல இருந்தாரே கமலை ஞானப்பிரகாசர், அவருக்கு பேரு செங்கமல பொற்பாதன். யாரு கொடுத்த பேரு? மாணிக்க வாசகசாமி கொடுத்த பேரு. இங்கு நம் இல்லங்கள் தோறும். நீ திருவாசகம் படிச்சின்னா உங்க வீட்டு வாசப்படியிலே சிவபெருமான் வந்து காத்து கிடக்கிறார், கதவை தர. சிதம்பரத்திலே நடராஜா சந்நிதி. மேல தேவாரம் படிக்கப்படாதுன்னு சொல்லிடுவாங்க. நமக்கு எதுக்கு வம்புன்னு நாங்க கீழே நின்று படிக்கிறது. நடராஜ கேட்ட பத்தாதா, யார் என்ன கேட்கறது? கீழே நின்று படிச்சோம். ஒரு அன்பர் என் பக்கத்துல திருவாசகத்தை ஒரு புத்தகத்தை வச்சுக்கிட்டு தப்பு தப்பா படிக்கிறார். அவ்வளவுதான் தப்புங்க. சிவபுராணம் எத்தனை வரி? இத்தனை வரியுமா? இப்படி எல்லாம் கேட்டா என்ன பண்றது? பேசுனா பேசிட்டு போவாரா? நான் 43 வருஷம் காலேஜ் ப்ரொஃபஸர் ஆஃப் காமர்ஸ். நான் படிச்சதெல்லாம் எம்காம் எம்ஃபில். பிள்ளைகளை கேள்வி கேட்காம இருக்க முடியாது. கேள்வி கேட்டேன். அன்னைக்கும் பயலுக பதில் சொன்னதில்லை, இன்னைக்கும் கேள்வி கேட்பேன், யாரும் பதில் சொல்றதில்லை. நானே அன்னைக்கும் பதில் சொன்னேன், இன்னைக்கும் பதில் சொன்னேன். வினாவும் நானே, விடையும் நானே. ஆமா, சிவபுராணம் எத்தனை வரி? 95 வரி. சரிதானா? சிவபுராணம் எத்தனை வரி? 95 வரி. இந்த 95 வரி சிவபுராணத்துல சிவபுரம்னு சொல்றாரு பாருங்க, அதுதான் இந்த உத்தரகோசமங்கை. பார்மேல் சிவபுரம் போல் கொண்டாடும் உத்தரகோசமங்கை ஊர். இன்னொன்னு என்னமோ சொன்னனே, என்ன சொன்னேன்? கடைசியா ஒண்ணு சொன்னல, என்ன சொன்னேன்? ஞாபகப்படுத்துங்க. ஒன்னே ஒண்ணு சொன்னேன். என்ன தெரியுமா? உத்தரகோசமங்கைக்கு உள்ள பெருமைன்னு சொல்ல ஆரம்பிச்சு சிவபுராணத்துல 95 வரிகள். இந்த 95 வரியில கடைசியாக சிவபெருமானை பற்றி மாணிக்கவாசக சுவாமி ஒன்னு சொல்கிறார். அது என்ன? சிவபெருமான் நின்னுகிட்டு எழுதினாராம். மாணிக்கவாசக மன்னிக்கணும்,
சரிதான். மாணிக்கவாசகர் உட்கார்ந்து சொன்னாராம். எங்க சிதம்பரத்துல வடக்கு கோபுரம் அந்த பக்கம் போனா திருப்பெருந்துறைன்னு ஒரு இடம் இருக்கு. அங்க ஒரு திருப்பெருந்துறை இருக்கு. எங்க சிதம்பரம் வடக்கு கோபுரம் அங்க இருக்கிறார் நம்முடைய மாணிக்கவாசகர். என்ன சொன்னார்? அடியார்கள் மாதிரி சிவபெருமான் வந்தார். முந்திய முதல் நடி இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை விரடியும் நீயும் நின் அடியார் படங்குடில் தொடுமெழுந் தருளைய மரணே செந்தடல் புரை திருமேனியின் காட்டி திருப்பெருந்துறை வரை கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய். அப்படி காட்சி கொடுத்தார். நீதான் மாணிக்க வாசகனா? அப்படித்தான் சிவபெருமான் சொன்னார். இந்த பேரு சிவபெருமான் கொடுத்த பேரு. நீங்க நிறைய பாடி இருக்கீங்களா? ஏதோ பாடி இருக்கிறேன். பாடினதை பூரா சொல்லுங்க, எழுதிக்கிறேன். அவர் உட்கார்ந்து சொல்றாரு, இவர் நின்னுகிட்டு பாடுறாரு, நின்னுகிட்டு எழுதுறாரு. எழுதி முடிச்சுதா? திருவாசகம் எத்தனை பாட்டு? 658 பாட்டு. அதுக்கு ஒரு குறிப்பு ஒரு புண்ணியவான் சொன்னார். அவருக்கு சொன்ன கருத்தான் நான் சொன்னேன். நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகடி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. 6 வாழ்க. வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்கழல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க, கரங்குவிவார் உண்மைகளும் கோன்கழல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. 5 வெல்க. ஈசன் அடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேஜத்தே நின்ற நிபலன் அடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்தரினும் தேவன் அடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. 6 வாழ்க, 5 வெல்க, 8 போற்றி, 6, 5, 8 மொத்தம் திருவாசகம் 658 பாட்டு. அப்படிங்கிறதுக்கு இப்படி ஒரு குறிப்புன்னு ஒரு புண்ணியவான் சொன்னார். திருவாசகத்தின கடைசியா என்ன சொன்னார்? செல்வர் சிவபுரத்தின் உள்ளார். சிவபுரம் எது? கைலாசம். கைலாசத்தை விட சிறப்பானது எது? உத்தரகோசமங்கை. சிவபுரம் போல் ஈக்குவல் டு பக்தர்களாம் பார்மேல் சிவபுரம் போல் கொண்டாடும் உத்தரகோசமங்கை ஊர்.